إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு விதியாக்கி இருக்கின்ற சிறப்பான வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே ஆரம்பத்திலேயே ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய வணக்கத்தின் முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று வல்ல ரஹ்மானிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய பிரசங்கத்தை துவங்குகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இன்பங்கள் நிறைந்தது, ஆசாபாசங்கள் நிறைந்தது, அதிகமான கவர்ச்சிகள் நிறைந்தது. இந்த உலகத்துடைய ஆசைக்கு அடிபணியாத யாருமே இருக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உலகத்துடைய மோகத்தினால் இறைவன் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற வணக்கங்களை கூட மறந்து, மார்க்கத்தை மறந்து இந்த உலகத்துடைய இன்பங்களிலே மூழ்கி திளைத்திருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கலாம். பொதுவாகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லும் பொழுது இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்கிறது, அதிலும் குறிப்பாக இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நம்பிக்கை கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட அடியார்கள் கூட இந்த உலகத்தின் பக்கம் சாய்ந்து விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரா அலா 87வது அத்தியாயம்
9வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். ஃபதக்கிர் இன்ன ஃபஅத்திz ذிக்ரா, நபியே அறிவுரை கூறுங்கள், அறிவுரை பயந்தருமானால் நீங்கள் அறிவுரை கூறுங்கள். சயذكر من يخشى, யார் இறைவனை அஞ்சுகிறானோ அவன் அந்த அறிவுரையின் மூலம் படிப்பினை பெறுவான். வயத்தஜன்னபுல் அஷ்கா, துர்பாக்கியசாலி அதிலிருந்து விலகிக் கொள்வான். அல்லதி யஸ்லன் நாரல் குப்ரா, அவனே பெரும் நெருப்பில் கருகுவான். சும்ம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகத்துக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் அங்கு அதில் அவன் வாழவும் மாட்டான், சாகவும் மாட்டான். கத் அஃப்லஹ மன் தஸக்கா, தூய்மையாக வாழ்பவன் வெற்றி பெற்றான். வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, அவன் யார் தெரியுமா? தனது இறைவனின் பெயரை நினைத்து தொழுதான். வார்த்தை பாருங்க, இந்த சூறால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லி காட்டுறான். ஜும்மாவிலே ஓதுகிறோம், பெருநாள் தொழுகையில ஓதுகிறோம், வித்ரு தொழுகையில் ஓதுகிறோம், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, ஆனால் நீங்கள் இவ்வுலக வாழ்க்கையை தேர்வு செய்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு வ அப்கா, மறுமையே சிறந்ததும் நிலையானதுமாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகம் ஒண்ணும் இல்ல, மறுமைதான் சிறந்தது. உங்களுடைய மரணத்துக்கு பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் நிலையானது. ஆனாலும் நீங்க இந்த உலகத்தை தான் நீங்க தேர்வு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக வாழ்க்கையில நாம் மூழ்கி இருப்பது குறித்து அல்லாஹ் பேசுறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கை இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு கணம் நீங்க சிந்தித்து பார்த்தீங்க வைங்களேன், ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே இல்லை. எப்ப தெரியுமா அதை உணர்வுனாமோ? நமக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குல் மௌத் வந்து உட்கார்வர் பாத்தீங்களா, உயிரை எடுக்கிறதுக்கு, அப்பதான் உணர்வோம், ஆஹா இந்த உலகத்திலேயே சதா மூழ்கி விட்டோமே, எந்த ஒரு காசு பணத்தையும் நல்ல வழியில நாம செலவழிக்கலையே, சாப்டர் முடிஞ்சதா, நம்ம அத்தியாயம் இதோடு முடிய போதா, காசு பணம்லாம் கூகுண்டு சேர்த்து வச்சிருக்கிறனே, وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِنَ الصَّالِحِينَ. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுங்கள். மனிதன் இந்த மரணத்தை பார்த்த உடனே அல்லாஹ்விடத்துல கேட்பான், யா அல்லாஹ், நிறைய காசு பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், எதையுமே நல்ல வழி நான் கொடுக்கல, ஆனா மௌத்தாவ போறேன், இந்த காசு பணத்தெல்லாம் நான் நல்ல வழியில கொடுத்து தர்மத்தை கொடுத்து நான் நல்லவனாகி வருகிறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்க கூடாதா என்று கேட்பான். உங்களுக்கென்று தவணை குறிப்பிடப்பட்டு விட்டால் கண்டிப்பாக நீங்கள் மௌத்தா போகியே தீவீர்கள், மௌத்தாயிடுவோம், சான்ஸ் கொடுக்கப்படாது. அப்ப பாருங்க, மௌத்த பார்த்த உடனேதான் இருக்கிற காசு பணத்தை எல்லாம் கொடுக்கணும்னு ஆசை வருது. அது வரைக்கும் வரல. உலகம், உலகத்துடைய ஆதாயம், காசு பணம், மாட மாளிகை, செல்வங்கள், கோபுரங்கள், இங்க நாம நல்லா இருக்கணும் என்ற எண்ணம் இருக்கா இல்லையா? மௌத்த பார்த்துட்டு என்ன செய்றான் மனுஷன்? இந்த உலகம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறான். அன்புக்குரியவர்களே, நாம அழிகிறது என்ன? நாம மூத்தா போறது என்ன? இந்த வானம் இருக்குமா? நாம் வாழக்கூடிய இந்த பூமி இருக்குமா? ஒரு கட்டத்தில் இவை எல்லாம் சின்ன பின்னமாகி சுக்குநூறாக்கப்படும். இன்னைக்கு விஞ்ஞானி ப்ரூவ் பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துடைய கால சூழல், அதிகமான வெயில், எல்னினோ, கடுமையான வெப்பம், பல யூரோப் கண்ட்ரீஸ்ல அதிகமான தாக்கம், பசிபிக் பெருங்கடல்ல அதனுடைய வெப்பத்துடைய அந்த ஆழமான தாக்கம், இப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிக்கிட்டே வரவங்க
சொல்றாங்க, இந்த சூரியன் ஒரு நாள் அழியுங்கிறாங்க. இந்த சூரியன் ஒரு நாளைக்கு அழியும், கண்டிப்பா அழியும். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சூரியன் அழியும். இதுக்கு ஒரு டெட் எண்ட் ஒண்ணு இருக்கு சொல்றாங்க. அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கல்லா, அவ்வாறல்ல, இதா துக்கத்தில் அருது தக்கன் தக்கா. நாம் வாழக்கூடிய இந்த பூமி இருக்குல்ல, இந்த பிரம்மாண்டமான பூமி பந்து ஒரே அடியில தூள் தூளாக்கப்படும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கு. நாம மூத்தா போறது என்ன, அந்த சராசரமே இருக்காது. இந்த உலகமே ஒரு நாள் அழிய போகுது என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட உலகத்துக்கா நாம ஆசைப்பட்டு மறுமையை மறந்து படைத்தவனை மறந்து உலக வாழ்க்கையில போட்டி பொறாமை, நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன், உறவு என்ன உறவு தேவையில்லை, பாப்பா அம்மாவை கவனிக்கிறது கிடையாது, சொந்த பந்தங்களோடு அனுசரிக்கிறது கிடையாது, நான் உண்டு என் வேலை உண்டு, நான் ஜெயிச்சா போதும், நான் சாப்பிட்டா போதும், நான் நல்ல வாழ்ந்தா போதும் என்று இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா சுருத்துமுல் மகாபிர். நீங்கள் மன்னரைகளை அடையும் வரை ஒருவருக்கொருவர் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது அந்த மன்னரை விட்டு உங்களை திசை திருப்பி விட்டது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு இடத்துல விளக்கம் கொடுக்கறாங்க. காசு, பணம், பதவி, அந்தஸ்து, சொத்து, சொகம் என்று ஆதமுடைய மகன் எல்லாமே என் செல்வம் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, ஆதமுடைய மகன் என்னுடைய செல்வம் என்று சொல்றான். எதுப்பா உன்னுடைய செல்வம்? நீ உடுத்தி கிழித்தது உன்னுடைய ஆடை, அது உன்னுடையது என்று சொல்லி, நீ உண்டு கழித்தது உன்னுடையது என்று சொல்லி, நீ கொடுத்து மகிழ்ந்தது உன்னுடையது என்று சொல்லி, மற்ற எதுவுமே உன்னுடையது கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? ஏன் மலக்குல் மௌத் வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னா எல்லாம் போயிடும், எல்லா ஆளுக்கால் பிச்சுட்டு போயிடுவாங்க. மௌத்தார வரைக்கும் தான் நம்முடையது. மௌத்தா போன உடனே நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய செல்வங்கள்லாம் அப்படியே தனித்தனியா யார் இடத்துல போயிடும், நம்முடையது இல்ல. உன்னுடையது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையை கொடுத்திருந்தால் அது அல்லாஹ் செய்வான். உனக்கு நாளை மறுமையில வங்கியில வச்சு, இப்ப இங்க வங்கியில டெபாசிட் பண்றமே, அது மாதிரி அல்லாஹ் செய்வான். உங்களுக்கு மறுமையில சேர்த்து வச்சு அல்லாஹ் கொடுப்பா, அது உன்னுடையது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் அடங்க மாட்டேங்குது. இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்கிறோம். கேட்ட பிறகு என்னது? செல்வம், பொருள், காசு, பணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலே ஆன ஒரு ஓடை ஒண்ணு இருக்கு. ஒரு ஓடை, தங்கத்திலேயே ஓடை. அப்பனா எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. போதும் தான். எப்ப தங்கத்துல ஓடப்பா சாதாரண விஷயமா? அப்ப அவன் நினைக்கிறான், இந்த ஒரு ஓடை போதாது, நமக்கு இன்னொரு ஓடை இருந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். அதாவது இதுவே பெரிய விஷயம் தான். அவன் நினைப்பின்ன பத்தியா இதே மாதிரி இன்னொரு இருந்தா நல்லா இருக்குமே. இதத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஆசைப்படுகிறீர்களே, கடைசியில் என்ன தெரியுமா? உங்களுடைய வாயில மண்ணு தான் வந்து உணவு அப்படிங்கிறான். அடக்க பண்ணும் பொழுது எல்லாரும் சேர்ந்து மண் அள்ளி போடுறாங்களே, இதான்ப்பா வரும். இந்த உலகம் பெருசு கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் உலகத்துடைய அந்த தரம் குறித்து நமக்கு அழகாக விளக்கி காட்டுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல ஏராளமான இடங்கள்ல இந்த உலகத்துடைய தன்மை குறித்து விளக்கி காட்டுகிறான். அதெல்லாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்துக்கா இந்த போட்டி, இந்த உலகத்துக்கா இந்த பாடுபடுறோம்? அன்புக்குரியவர்களே, அதனால பாடுபடக்கூடாது நம்ம சொல்ல வரல. பாடுபடணும், நல்ல வாழணும், சம்பாதிக்கணும். அதே சமயத்துல மறுமையை மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வணக்க வழிபாட்டுல நாம குறை வைத்து விடக்கூடாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்களுடைய பொருளாதார, காசு, பணம், உங்களுடைய பிள்ளைகள், இவை வந்து அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். சதா அதிலே மூழ்கி கிடக்கிறான். என் புள்ள, என் காசு, என் பணம், என் சொத்து, என் சுகம்,
வணங்கத்துக்கு தகுதி இல்லை, வணங்க மாட்டிருக்கிறான், அல்லாஹ் மறந்துடுறான். அல்லாஹ் தான் சொல்றான், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டும் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ் தொடர்ச்சியா பேசுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஹாசிரூன். இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாஹ் மறந்துடுறீங்க, காசு பணம் மோகத்துல தட்டழுகிறீர்கள், மறுமையை மறந்து விடுகிறீர்கள். நீங்க யார் தெரியுமா? இப்படி செய்யக்கூடியவர்கள் பெருத்த நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் நினைக்கிறான், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் மறந்துடக்கூடாதுங்க. நாளை மறுமை என்று ஒரு நாள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அல்லாஹ் நம்மளை நிப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்பான். இவ்வளவு பிரம்மாண்டமான தூரத்தில் இருக்கக்கூடிய சூரியனை நம்முடைய தலைக்கு மேல வச்சு அல்லாஹ் விசாரணை செய்வான். தாங்க முடியலங்க. 9 மணி வெயில், நாம பார்க்கிறதுல என்ன வெயில் அங்க அடிக்குது பாருங்க. ஐரோப்பிய நாடுகள்ல சுருண்டு விழுகிறார்கள். பெரிய வயது 65 வயசுக்கு மேல உள்ளவங்களா தாக்கு பிடிக்க முடியாம மரணத்தை தழுவுகிறார்கள். அப்படி வெயில். இதை விடலாம் கடுமையா இருக்குமே மறுமை நாள். தலைக்கு மேல கொண்டு வந்தா சூரியன் வச்சிருவானே. அப்படிப்பட்ட விசாரணை நாள் என்று ஒன்று இருக்கிறது. அதுல நாம என்ன பதில் சொல்ல போறோம்? கொஞ்ச நேரம் வெயில நிக்க முடியலையே. 50,000 வருடங்களுக்கு நிகரான அந்த மறுமை நாள்ல நாம எங்க நிப்போம்? அல்லாஹ்வுடைய அர்ஷ்ல அல்லாஹ் இடம் கொடுக்கிறானே, அந்த இடம் யாருக்கு? ஊர்ல பெரிய செல்வந்தருக்கா? இல்ல ஊர்ல பெரிய அழகா இருந்த தோட்டத்துல நல்ல அழகா இருந்தவருக்கா? இல்ல அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுல ஊறி திளைத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு பயந்தவர்கள், கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தவர்கள், இறை இல்லத்தோடு தொடர்பு வைத்தவர்கள், தர்மத்தை ரகசியமாக வழங்கியவர்கள். இந்த லிஸ்ட்ல நாம இருந்தோம்னா மறுமையில் அல்லாஹ் செய்வான், அரிசிக்கு கீழே ஜம்முன்னு வச்சு விசாரிப்பாங்க. விசாரணை இருக்கும், ஆனால் சூப்பரான ஒரு தன்மை. அரிசிக்கு கீழே எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? பிரம்மாண்டமான நிழல். அந்த நிழல்ல ஒதுங்குவதற்கு அல்லாஹ் யாருக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்குது. அந்த நாளை நாம் மறந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்துல கோட்டை விடலாமா? அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை பின்பற்றக்கூடிய விஷயத்துல கோட்டை விடலாமா? கௌரவத்தை பார்க்கிறான், நான் தான் பெரியவன் நினைக்கிறான். ஒரு சின்ன விஷயத்துலங்க, சின்ன விஷயங்க, திருமணத்தை மார்க்கம் எளிமையா முடிக்க சொல்லுங்க. எளிமையா முடிங்க. அதுலதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கிறது. கொட்டி தீர்க்கிறார்கள் திருமணத்துல. அவன் அப்படி கல்யாணம் முடிச்சானா நான் யாருல? என் தம்பியே அவனே இப்படி கல்யாணம் முடிச்சானா அண்ணனா எப்படி முடிக்கணும்? போடு காசு பணத்தை, கொட்டி தீரு, ஊரவள பந்தல போடு, லட்சக்கணக்கில் காசு செலவழி. கௌரவத்தை பார்க்கிறோம். மார்க்கம் சொல்லுகிறது, திருமணத்தை நீங்கள் இலகுவாக முடியுங்கள், ரொம்ப எளிமையா முடியுங்க. அதுல தாப்ப படைத்தவுடைய திருப்தி இருக்கிறது, ரப்புடைய திருப்தி இருக்கிறது. நாம யாருடைய திருப்தியை பார்க்கிறோம்? மக்களுடைய திருப்தியை பார்க்கிறோம். என் கௌரவம் என்ன ஆகுறது? கௌரவத்தை தூக்கி குப்பையில போடுங்க அன்புக்குரியவர்களே. இந்த உலகத்தோட அதெல்லாம் மறுமையில நம்மை ஜெயிக்க வைக்கக்கூடிய எது தெரியுமா? அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை நாம் பின்பற்றினால்தான். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில நாம நிரந்தரமா வாழ போறதா இல்ல, மௌத்தா போ இருக்கிறோம். வாழ்க்கை என்றால் மறுமைதான் வாழ்க்கை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகம் ஒண்ணு இல்லைங்கிற. அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படிதான் சொல்றான். பாருங்க, சில வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன். அல்லாஹ் பேசுகிறான். சூரா ஆல இம்ரான் 14வது வசனம். சில ஆசைப்படும் பொருட்களை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக்கப்பட்டுள்ளது உலகத்துல. அதை பார்க்கலாம், இதை பார்க்கிறோம், அதை பார்க்கிறோம். அப்ப நல்லா இருக்க நேசிக்கிறான், கவர்ச்சியா இருக்குது. இதெல்லாம் மினன் நிசாயி பெண்கள், ஒல் பனீன ஆண் மக்கள், ஒல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் தஹபி வஃபில்லா ஒல் ஃபில்லா திரட்டப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளியின் குவியல்கள், ஒல் ஹைலில் முஸவ்வமா அழகிய குதிரைகள், ஒல் அன்ஆம் கால்நடைகள், ஒல் ஹர்ஸ் விளைநிலங்கள் ஆகியன. இதெல்லாம் பார்த்து இதோட நாம வாழ நினைக்கிறோம். நிறைய பொம்பளை புள்ள இருக்கணும், நிறைய ஆண் மக்கள் இருக்கணும், காசு பணம் இருக்கணும்,
தங்கத்தை வச்சிருக்கணும், வெள்ளியை வச்சிருக்கணும், குதிரைகளை வச்சிருக்கணும். அங்க அப்ப குதிரைகள், இப்ப என்னது அந்த காரு இந்த காரு, உலகத்திலேயே எது விலை உயர்ந்த காரு, இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் ஏன் நேசிக்கிறீங்களே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஸாலிக மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இவை உலக வாழ்க்கையின் வசதிகள். இதெல்லாம் என்னது? இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய வசதிகள். வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மாப், அல்லாஹ்விடம் இருக்கா இல்லையா, அதுதான் அழகிய புகலிடம், அதுதான் சிறந்த புகலிடம் நினைச்சலாம். அல்லாஹ் இந்த இடத்தை சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் சொல்றான் 57வது அத்தியாயம் 20வது வசனம், ஏலமு அறிந்து கொள்ளுங்கள். படைத்தனுடைய வார்த்தையெல்லாம் சும்மா மேம்போக்கில் படிச்சுட்டு போயிடாதீங்க. திருமறை குர்ஆனை பார்க்கும் பொழுது அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னா அதுல ஏராளமான அர்த்தங்கள் இருக்கும். ஏலமு அறிந்து கொள்ளுங்கள். அப்ப தெரிஞ்சுக்கப்பா, எதை தெரிஞ்சுக்க? அன்னமல் ஹயாத்து துன்யா, இவ்வுலக வாழ்க்கை என்பது நீங்க நேசிக்கிறீங்களே, ததா இந்த உலகம் தான் பெருசு நினைக்கிறீங்களே, இந்த உலக வாழ்க்கை என்ன தெரியுமா? லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாஹுருன் பைனக்கும் வதகாசுருன் ஃபில் ஹயா ஃபில் அம்வாலி வல் அவுலாத். இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா? விளையாட்டு வீணு, விளையாட்டும் வீணும் அலங்காரமும், உங்களுக்கிடையே பெருமை பேசிக் கொள்வதும், அல்ல பிறகு எப்படி அடிக்கிறா பாருங்க, உங்களுக்கிடையே பெருமை பேசிக் கொள்வதும் செல்வங்களையும் பிள்ளைகளையும் அதிகரித்துக் கொள்வதுதான். தொடர்ச்சியால சொல்றான், ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இவ்வுலக வாழ்வு ஏமாற்றும் இன்பத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஏமாற்றக்கூடியது இது. உன்னை ஏமாத்தினோம், எதை விட்டோம்? மறுமையை விட்டோம். இது உலகம் தான் பெருசு, என்ன செய்யும்? உன்னை ஏமாத்தி விடும். அல்லாஹ் இன்னொரு இடத்தை சொல்றான், 35வது அத்தியாயம் 5வது வசனத்துல பேசுறான், யா அய்யுஹன் நாஸ், டோட்டலாக அழைக்கிறான், டோட்டல் மனித சமுதாயத்தை அல்லாஹ் அழைக்கிறான். ஓ மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையானது. வார்த்தையை பாருங்க, என்ன வாக்கு உண்மையானது? இந்த உலகம் அழியும், மறுமை ஒன்று இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அது உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்து துன்யா, எனவே இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஒலா யகுர்ரன்னகும் பில்லாஹி லகுரூர் லகரூர், ஏமாற்றக்கூடியவனும் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்றான், பாடம் நடத்துகிறான். இந்த உலகத்துடைய வாழ்க்கை வீணை, விளையாட்டு, கவர்ச்சி, பெருமை, இதுதான் பா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாங்க, ரொம்ப டாப்பா, சின்ன பிள்ளை கூட விளங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள். ரெண்டே சம்பவத்துல இந்த ஒட்டுமொத்த உலகத்துடைய வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஒரு முறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சாலையில் அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எல்லாத்தையும் தெரிஞ்ச செய்தி தான், ஆனாலும் அவ்வப்போது இந்த செய்தியெல்லாம் உள்ளத்துல நம்ம ஆழமா பதியும் பொழுது மார்க்கத்தை விட்டு நாம் திசை திரும்ப மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய மார்க்கம், சட்ட திட்டங்கள் பேணிக்கோயோ நடக்கணும், வழி தவறி விடக்கூடாது, திசை மாறி போய்விடக்கூடாது, தீமைகள் மூழ்கி விடக்கூடாது, தாய் தந்தையை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது, உறவுகளை பகைத்து வாழக்கூடாது என்ற எண்ணம் வரும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆடு ஒன்னு செத்து கிடக்கு. அது எப்படிப்பட்ட ஆடு? காதுகள்லாம் டேமேஜ் ஆகி போய், சிறுத்து போய், ஊனமுட்ட நிலையில ஒரு ஆடு இறந்து கிடக்கிறது. அதை யாரும் பெருசா மதிக்க மாட்டாங்க. செத்துக்கினா அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நாம கூட பயணம் செய்யும் பொழுது சில இடத்துல நாயோ பூனையோ ஏதாவது அடிபட்டு கிடக்கும், பெருசா மதிப்பமா? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், கண்டுக்கிடாம போயிடுவோம். ஆனா ரசூலுல்லாஹ் அங்க பாடம் நடத்துறாங்க பாருங்க. போய் உடனே அந்த செத்த ஆட்டு பக்கத்துல போயிட்டு அந்த ஆட்டை அப்படி தூக்கி தோழர்களை பாட்டு கேட்கிறாங்க, தோழர்களே, இந்த ஆடு செத்துதான் இருக்குது, ஆனால் நான் அவங்ககிட்ட கேட்கிறேன், யாராவது இந்த ஆட்டை சில திர்ஹம்களுக்கோ தீனார்களுக்கோ காசுக்கு யாராவது விலைக்கு வாங்கி கொள்வீர்களா அப்படின்னு கேட்கிறான். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நீங்க சொல்றீங்க? அது செத்து போன ஆடு, அது உயிரோடு இருந்தாலே காதெல்லாம் சிறுத்து டேமேஜ் ஆகி போய் ஊனமுட்டு போய் இருக்குது. உயிரோடு இருந்தாலே நாங்க வாங்க மாட்டோம், அது செத்து வேற இருக்குது, இதை நாங்க யாருமே வாங்க மாட்டோம் யாரோ சொல்லுதா அப்படிங்கிறாங்க. இதுக்கு எந்த மதிப்புமே இல்லை அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
இந்த செத்த ஆட்டை நீங்க எப்படி மதிக்கிறீங்க? இதை விட மோசமா அல்லாஹ் இந்த உலகத்து வாழ்க்கையை எல்லாம் மதிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. செத்த ஆட்டை விட இந்த உலகம் ஒண்ணுமில்லை அல்லாஹ்வுடைய பார்வையில. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? மறுமையை மறந்து விடுகிறோம், இம்மையை பிடித்துக் கொள்கிறோம். இது ஒரு சம்பவம். இன்னொரு செய்தியை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, கடல் சமுத்திரம் பிரம்மாண்டமானது. அதாவது நம்ம ஊர் கடற்கரையெல்லாம் இப்ப பார்க்கும்போது சின்னதா தெரியுது. டோட்டலாவே இந்த உலகத்துல பூமியில இருக்கக்கூடிய அதிகமான இடத்தை உள்வாங்கி கொண்டது கடல் தான். பிரம்மாண்டமான சமுத்திரம். நாம வாழக்கூடிய நிலப்பரப்பு கம்மி, ரொம்ப குறைவு. அதிகமான நிலப்பரப்பை உள்வாங்கி கொண்டது கடல் தான். கடல் தான் பிரம்மாண்டமான ஒரு அளவுல இருக்குது. அதுல பசிபிக் ஓசன் இருக்கா இல்லையா? பசிபிக் பெருங்கடல் பிரம்மாண்டமானதா இருக்கும். இந்த கடல்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஒட்டுமொத்த கடல்ல நீங்க போய் என்ன செய்யுங்க, உங்களுடைய கை விரல்ல அப்படியே ஒரு முக்குங்க, விரல முக்கி அப்படியே வெளியெடுங்க. வெளியெடுத்தா உங்களுடைய விரல்ல ஓரத்துல, விரல் நுனியில ஒரே ஒரு டிராப் அப்படியே ஒட்டிட்டு இருக்குமா இல்லையா? அதையும் பாருங்க. இந்த பிரம்மாண்டமான கடலையும் பாருங்க, எவ்வளவு பிரம்மாண்டமானது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய விரல் நுனியில ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன நீர்த்துளி, இதுதான் இந்த உலகம் அப்படிங்கிறாங்க. அதான் இந்த உலகம். பார்க்கிறீங்களே கடல், பிரம்மாண்டமான சமுத்திரம், அதை விட பிரம்மாண்டமானது ஆகிரத்துடைய வாழ்க்கை, மறுமை வாழ்க்கை. இதை விட பெருசு. அப்ப எதுக்குங்க ஆசைப்படணும்? எதுக்கு போட்டி போடணும்? இந்த விரல் நுனியில் இருக்கக்கூடிய சின்ன டிராப்புக்கா? பிரம்மாண்டமான கடலை விட அதிகம் சொகுசுகள் கொண்டது, அதிக மதிப்பு கொண்ட மறுமைக்கா? நாம எதை பார்க்கிறோம்? மறுமையை மறந்துடுறோமங்க. இன்றைக்கு ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹ் அழைக்கிறானே, ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள். அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது என்று ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகையில பாங்கு சொல்லி அழைக்கப்படுதே. அழைப்பது யாரை? வயசானவர்களையா? ஆலிம் பெருமக்களையா? இல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களை அல்லாஹ் அழைக்கிறான். எத்தனை பேர் தொழுஇருப்பாங்க இன்னைக்கு, அல்லாஹ் வணங்கி இருப்பாங்க இன்னைக்கு ஜமாத்தோட? என்ன காரணம்? கமிட்டட். உலகம், ஆசாபாசம், காசு பணம், உழைக்கணும், நேரம் இல்ல, நைட்டு லேட்டா தூங்குறேன். நாளை மறுமையில என்ன பதில் சொல்ல இருக்கிறோம்? ஒரு மூமியிடத்துல முதலாக விசாரிக்கப்படும் போது தொழுகை பத்தி தான். ஃபர்ஸ்ட் கேள்வி தொழுகை தாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, நீ என்ன சம்பாதிச்ச, நீ என்ன எப்படி செலவழிச்ச, இதெல்லாம் ரெண்டாவது. முதல் கேள்வி தொழுகை குறித்து தாங்க. இந்த தொழுகை விஷயத்தை நாம என்ன பதில் வச்சிருக்கிறோங்க? நம்முடைய கண்மணி செல்வங்கள், நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஃபஜ்ருக்கு வரா? இல்லையே. உலகம் படிப்பு, கமலாவதி, அந்தவதி, இந்தவதி, பேல்ஸ், அது என் புள்ள படிக்கணும், அது செய்யணும், தப்பு இல்லை. உலக கல்வியை இவ்வளவு உற்சாகமாக ஆர்வத்தோடு கொடுக்கக்கூடிய நீங்கள் மார்க்க கல்வியை கொடுத்தீர்களா? அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவனுக்கு வலியுறுத்தி சொன்னீர்களா? அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த டிராப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? இல்ல பிரம்மாண்டமான கடலை விட பிரம்மாண்டமான மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா? விளங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையில் நாம ஜெயிக்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகத்துடைய வாழ்க்கை. அது எப்ப முடியும், எப்படி நம்முடைய ரூஹ் எடுக்கப்படும் யாருக்குமே தெரியாது. அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளா மௌத்தாகிட்டே இருக்கிறாங்க. நம்மோடு வாழ்ந்த எல்லாருமே மௌத்தாகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு முந்திக்கிட்டாங்க, நாம லைன்ல நிக்கிறோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு லைனு, ரேஷன் கடை லைனு, இந்த ஈசேவை இருக்கக்கூடிய லைனு, அது கண்ணுக்கு தெரியும். பக்கத்துல வந்துட்டு. ஆனா மௌத்து லைனு கண்ணுக்கு தெரியாதுங்க. எப்ப வேணாலும் ரூஹ் எடுத்துட்டு போயிடுவாங்க. இதை நினைக்கணும். வரிசையில நாம நிக்கிறோம். அடுத்தது இவர், அடுத்தது இவர், அடுத்தது இவர். இந்த மௌத்துக்கு வயசுலாம் தெரியாது. இல்ல இவர் இன்னும் ஆளட்டும், சின்ன வயசுல கூட மௌத்தா போயிடுவோம்.
20 அல்லாஹ் உயிரெடுத்துருவான், 25 உயிரெடுத்துருவான், 30 உயிரெடுத்துருவான். சில பேரை 100 வரைக்கும் கொண்டு போவான். எப்பன்னு தெரியாதுங்க. வாழ்க்கை என்பது ஒரு மட்டம் தானே, பிறப்பு என்பது ஒன்றுதான், மரணம் என்று முன்பு ஒன்றுதானே. இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் ஜெயிப்பது கடினம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை உணர்ந்து மார்க்கத்தை இஹ்லாஸான அடிப்படையில் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையிலையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலையும் ஜெயிக்கலாம், நாளை மறுமையிலும் ஜெயிக்கலாம். அப்படி ஜெயிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக என் முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை குறித்தும் நரகத்தை குறித்து நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள். ஹுஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், நரகம் மன இச்சைகளால் மூடப்பட்டுள்ளது. வஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சிரமங்களால் சொர்க்கம் மூடப்பட்டுள்ளது. இந்த உலகத்துல மனோ இச்சையை பின்பற்றி மார்க்கத்தை மறந்து இந்த உலகத்திலேயே சதா மூழ்கிவிட்டோம் என்று சொன்னால் மறுமையில நரகம்தான் கதி. அதே நேரத்தில் மார்க்கத்திற்காக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டு அந்த பயணத்தை தொடரக்கூடிய நேரத்தில் பலவிதமான இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள் வரும். யாரெல்லாம் அந்த நெருக்கடியை பொறுத்துக் கொள்கிறார்களோ சிரமம்தான். மூமின்களுக்கு இந்த உலகத்துடைய வாழ்க்கை சிறைச்சாலை, இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கச்சோலை சொன்னாங்க. கஷ்டம் இருக்கும், இந்த கஷ்டத்தை நீங்க தாங்கிக் கொண்டு பொறுமையா இருந்தீங்கன்னு சொன்னா ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மகாரி, சொர்க்கம் சிரமங்களால் மூடப்பட்டுள்ளது. இந்த சிரமத்துல நாம பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் மறுமையில் என்ன செய்வான்? அல்லாஹ் சொர்க்கத்தை பரிசா தருவான். இதை உணர்ந்து உலகத்துடைய வாழ்க்கையை அழகான மாதிரிக்கு கடக்கக்கூடிய நிலை இருப்போம். யாருமே நிரந்தரமா வாழ போறது கிடையாது. நபிகளார் சொன்னார்கள், இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது காலை நேரத்தை அடைந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதே, மாலை நேரத்தை அடைந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதே. ஒரு பயணியை போல் வாழ், ஒரு பயணியை போல் வாழ். உனக்கு இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை. உன்னுடைய பயணம் ஆகிரத்தை நோக்கி, அந்த ஆகிரத்தை லட்சியமாக கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இதை உணர்ந்து உலகத்துடைய வாழ்க்கையை சரியான மாதிரிக்கு அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இரண்டாவது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.